சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஹிண்டன்பர்க் இரண்டாவது முறையாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செபியோடைய இயக்குனர் அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ரொம்ப தவறான ஒரு சமாச்சாரம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்சேஷனல் நியூஸ். அதாவது மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸாக தான் நான் இதை பார்க்குறேன். இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அடானி குற்றம் செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். செபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாலேயே சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸு சாப்ரே அப்படின்ட்டு ஒரு நீதிபதி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு உச்சநீதிமன்றத்துக்கு. அதானி குழுமம் எந்த விதமான ஹேராஃபேரி, அதாவது மோசடிகள் செய்யவில்லை அப்படின்னு ரொம்ப கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. ஹிண்டன்பர்க் சுப்ரீம் கோர்ட்டு இந்த குற்றச்சாட்டை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க. மாதிரி ஹிண்டன்பர்க்கு அவங்க பண்ணியிருந்தா நியாயப்படுத்தணுமா வேண்டாமா? நியாயப்படுத்தும். இவங்க ஷேர் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுடைய கடன் எவ்வளவுங்கிறத சரியாக காமிக்கலை, இந்த இடத்துல டிஃபால்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த இடத்துல டிஃபால்ட் ஆகிட்டு இருக்குது, இதெல்லாம் சொன்னால் பரவாயில்ல. ஒன்றுமே சொல்லாமல் மார்க்கெட் மேனிப்புலேஷன், அவ்வளோதான் கம்பெனி க்ளோஸ் ஆகிடும், அதனால் உங்களுடைய முதலீடுகள்லாம் போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சென்சேஷனலிசம் பண்ணிங்கன்னா ஏதாவது ஆதாரம் கொடுக்க வேண்டாமா? ஒய் அதானி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக ஏன் இந்த நிறுவனம் அதானி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி நீங்க ஏன் அடானின்னு கேட்குறீங்க? ஏன் அடானி, ஏன் அம்பானின்னு கேட்கணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் அவர் என்ன சொன்னார்? A1 சொல்லட்டுமா A2 சொல்லட்டுமான்னாரு. தப்பு இல்லையா அது? A1 A2ன்னு யாராங்க சொல்லுவீங்க? அக்யூஸ்டுன்னு சொல்லுவீங்க. காங்கிரஸை பற்றி ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் அடானி அம்பானியை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, டாட்டாவை பற்றி ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க? ஏன் அப்படின்னா அடானி அம்பானி குஜராத்திஸு, மோடி அமித்ஷா குஜராத்திஸு. ராகுல் காந்தி பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சார். முகேஷ் அம்பானி எந்த லோன்லையும் டிஃபால்ட் கிடையாது. அம்பானி இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி. ஒரு பட்ஜெட்லேயும் இவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை கொடுக்கணும், காட்டன் ஃபைபருக்கு இவ்வளோ சலுகை கொடுக்கணும், பாலிவினைல் ஃபைபருக்கு வேறு மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அவர் சொல்லி தான் பட்ஜெட்டே போடுவாங்க. அடானி அம்பானியை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அடானி அம்பானி இன்னும் வளருவதற்கு ஏன் வழிவகுக்கிறீர்கள்? காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது? அடானி அம்பானியே ஒரு விப் மாதிரி வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி அடிக்கலான்னு பார்க்குது. பட் அட் த சேம் டைம் இதே காங்கிரஸ் தலைமை அவர்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு சொல்ல முடியல அடானி அம்பானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சார், அடானி அம்பானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க. இவங்க நான் உங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு வேணால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் அதானிக்கும் இருக்கலாம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஹிண்டன்பர்க் இரண்டாவது முறையாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், அதில் செபியோடைய இயக்குனர் இதில் அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இது எதோட பேக்ரவுண்டில் வருது அப்படின்னா, செபி ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வெளியிட்ட முதலாவது ஆவணத்துக்கு கொடுத்து இந்த க்ளீன் ஷீட், அதுக்கு இப்போது செபியும் அந்த மாதிரி க்ளீன் ஷீட் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பிதமாக அதில் வருது. இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது குற்றச்சாட்டு கூட கிடையாது, அது உண்மை நிலையை அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்தது. அவங்க இப்போ அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2015 இவங்க இந்த மாதவி புச்சு, தவள் புச்சு, அவங்க 2 பேரும் தம்பதிகள், அவங்க ரொம்ப பெரிய லெவலில் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கம்பெனி சொல்கிறது. அவ்வளோதான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே அடானி குழுமத்துக்கு மேலே இவங்க பண்ண போகிற அந்த விசாரணை நடுநிலைமையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அடானி குற்றம் செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இதுக்கு இந்த செபி ரிப்போர்ட்டுக்கு முன்னால் செபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. செபி ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, அதில் ப்ராப்ளம் இல்லை, ஜூலை மாதம் நினைக்கிறேன் போன வருஷம். அதுக்கு முன்னாலேயே
சாப்ரே அப்படின்ட்டு ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்றம் அப்பழுக்கற்ற நீதிபதி. அதாவது அவர் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. ரொம்ப நடுநிலையுமே, ரொம்ப விவரம் தெரிஞ்சவர். அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு உச்சநீதிமன்றத்துக்கு. அந்த ரிப்போர்ட்டின் ஆதாரத்தில் தான் உச்சநீதிமன்றம் மற்ற வழக்குகளை தள்ளுபடி செய்தது. அந்த இதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதானி குழுமம் எந்த விதமான ஹேராஃபேரி, அதாவது மோசடிகள் செய்யவில்லை. வேண்டுமென்றே, அதாவது ஆதாரம் இல்லாமல் பங்குச்சந்தையில் பங்கின் விலையில் ஏற்றத்தாழ்வுகள், அதாவது ப்ரைஸ் மேனிப்புலேஷன் அப்படிம்பாங்க, மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. அதாவது நம்மளுடைய இந்த கட்டமைப்பை தவறாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு ரொம்ப கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பங்குச்சந்தை எந்த விதமான பாதிப்புக்கும் ஏற்படவில்லை. நம்ம பங்குச்சந்தையில் இந்த மாதிரி ஷாக் அப்சார்பர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி நம்ம கட்டமைச்சிருக்கோம். நிறைய நெறிமுறைகள்லாம் இருக்குது. அதனால இதனுடைய கண்டேஜியஸ் எஃபெக்ட், மற்ற கண்டேஜியஸ் எஃபெக்ட்னா தொற்று, இது ஒரு நோய் தொற்றுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பக்கத்தில் வந்தோன்னா அது நம்மளை தொத்திக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டேஜியன் எஃபெக்ட் இதில் வரலை. அதனால் மார்க்கெட்டில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதனால் ஏற்பட்ட நஷ்டம் அந்த அடானி குழுமத்தினுடைய பங்குகளுடன் நின்று விட்டது, மற்ற பங்குகளை அது பாதிக்கவில்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம கட்டமைப்பு, பங்குச்சந்தை கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது, ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செபி ரிப்போர்ட் வருது. செபியும் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. இது முடிஞ்சிருக்கணும் விஷயம். ஆனால் பாருங்கள், ஹிண்டன்பர்க் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டை இது தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. ஹிண்டன்பர்க் டைரெக்டாக நம்ம கோர்ட்டை அப்ரோச் பண்ணல. அவங்களுக்கு சில ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. மல்டிபிள் பெட்டிஷன்ஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த பெட்டிஷன்ஸை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து ஆராய ஆரம்பித்தது. சரி, இதில் உண்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலான்ட்டு. அப்புறம் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டாங்க. அப்போது ஹிண்டன்பர்க் என்ன பண்ணிச்சு, சைலண்ட் மோடில் போயிட்டாங்க, ஒன்றுமே பேசலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பயங்கரமாக கீழே இறங்கிரும், அப்புறமா வாங்கிக்கலாம், நீங்கள் முதல்ல விற்றுருங்க, அதாவது ஷார்ட் செல் பண்ணிவிடுங்க. இப்போ கூட அவன் தான் சொல்கிறான், நான் யூ எக்ஸ்பெக்ட் சம் ஷார்ட் செல் பொசிஷன் அப்படின்ட்டு திருப்பி அவன் சொல்கிறான், அதை ஹிண்டன்பர்க்காரன். ஏன்னா அதுவே ஒரு மோசடி கம்பெனி. இந்த மாதிரி தாறுமாறாக ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னலில் ஏதாவது ஒரு 2 கம்பெனியை பிடிச்சிட்டு அவங்க மேலே ஒரு அவதூறு குற்றச்சாட்டுகளை போட்டு அதனால் அந்த பங்குல விலை இறங்கிச்சு சொன்னால் உடனே அதை வாங்குவாங்க, அதில் லாபம் பார்ப்பாங்க. அப்படி தான் அந்த மார்க் கிண்டன் அப்படிங்கிற அந்த கம்பெனியும் லாபம் பண்ணிச்சு. அதனால தான் இவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் வந்து இது மேலே இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை அப்படின்னு ஒன்று சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போது என்ன ஆகிடுது, வித்தின் 1 வீக் 5 ட்ரேடிங் செஷனில் 5 ட்ரேடிங் டேஸில் இந்த அடானியுடைய பங்கு திருப்பி மேலே ஏறிடுச்சு. நம்ம பார்த்தோம் அதை. அதனால என்ன ஆகிடுச்சு, அவங்கள நம்பி இருந்த இன்வெஸ்டர்ஸுக்கு தான் பயங்கரமான நஷ்டம். ஹிண்டன்பர்கினுடைய ஆலோசனையை கேட்டு அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்திய சில கம்பெனிகளுக்கு ஃபண்ட்ஸ்னால் நிதி நிறுவனங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான லாஸு. அவங்க வந்து ஹிண்டன்பர்க்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னடா ஒன்றால் தானே எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு, வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு தரம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு 2000 ரூபாய் விளையாட போகிறாங்க இவங்க. இல்லை, ஆனால் இதில் இன்னொரு விஷயம், அவங்க வைத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுல அதுக்கு வந்து ஒரு பிரைமா ஃபேசி வேலிட் இருக்குது தானே செய்யுது. ஏன்னா இந்த செபியோடைய டைரக்டர்ஸாக இருந்தவங்க, அவங்க வந்து அவங்க ப்ரைவேட் சிட்டிசன்ஸுங்கிற முறையில் அவங்க எங்கே வேணால் வந்து முதலீடு செய்யலாம். அந்த இதில் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க முதலீடு செய்தாலும் கூட அதானி தொடர்புடைய ஒரு நிறுவனங்கள் இல்லை வந்து டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாக அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்து கூட மறுக்கலை. அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இட்ஸ் மை ஓப்பன் புக். அப்போ அங்கே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வருது இல்லை, அவங்க கொடுத்த க்ளீன் சிட்டுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் இல்லை, டவுட் வருது. அதுதான் பெனிஃபிட் எடுத்துக்க அவங்க பார்க்குறாங்க. டவுட் வரதான், சந்தேகம் வரதான் செய்யும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபண்ட்ஸு இவருடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு அஹூஜாங்கிறவர் வந்து அவர் வந்து ரொம்ப சைல்டுஹுட் தோஸ்து, சின்ன வயசுலேருந்தே பழக்கம். என்னுடைய நண்பர் ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு, அதில் வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து விளையாட போகிறாங்கன்னு சொன்னால் நானும் அதை பணத்தை போடத்தான் செய்வேன். அதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை பண்ணியிருக்கோம்.
மோரோவர் அது பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் வெளிநாட்டில் தான் இருந்தோம். சிங்கப்பூர்லேயும் அங்கே இங்கே இருந்தாங்க. அவங்க மற்ற கம்பெனிஸில் தான் அவங்க வந்து பெரிய பொசிஷனில் பதவிகளில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை பண்ணினது உண்மை. அதுக்கப்புறமா செபி அசைன்மெண்ட் வரும்போது அதெல்லாம் எங்ககிட்ட இருக்கலை அப்படின்றாங்க. இப்போது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, ஹிண்டன்பர்க் மேலே செபி கொடுத்த நோட்டீஸ் இருக்குது இல்லையா, 46 பக்க ஷோகாஸ் நோட்டீஸு, அது வந்து குற்றச்சாட்டு. உன் மேல் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, உன் மேலே ஆக்ஷன் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? ஒரு கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால், எனக்கு நோட்டீஸ் வந்துச்சு எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து சொன்னால், நீ பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நான் அதை பண்ணலை அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். இதை இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை நான் இது பண்ணது கரெக்டு அப்படின்னு நான் நியாயப்படுத்த முடியும். அவங்க அதெல்லாம் விட்டுவிட்டு நீ பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற, அந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அடானி குடும்பத்தில் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். அதில் என்ன தப்பு? அதில் தான் தடை இருக்கா? இவங்களுக்கு தெரியுமா நம்ம வந்து செபி சேர்மனாக ஆகிடுவோம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு? அதுக்கு முன்னால் அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. செபி சேர்மனாக ஆனதுக்கப்புறமா ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன லாபம் வந்ததோ அந்த ஃபண்டு அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அஹூஜா போட்ட அந்த ஃபண்டு 361 MW அது மாதிரி ஒன்று வரும். அந்த ஃபண்டுலேருந்து பல இன்டர்நேஷ்னல் லெவலில் பாண்ட்ஸ் வாங்குறது, அமெரிக்கன் பாண்ட்ஸு, இல்லைன்னா பிரிட்டிஷ் பாண்ட்ஸு, ஜெர்மன் பாண்ட்ஸு, இந்தியன் பாண்ட்ஸு நான் வாங்குறது, மற்ற பங்குச்சந்தைகள்லாம் நிக்கிலையோ இல்லை நாஸ்டாக்லேயோ போய்ட்டு கொஞ்சம் பணம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது சாதாரண சமாச்சாரம் தான். இது வந்து நத்திங் இல்லீகல் அபவுட் இட். அதுக்கும் அடானி பண்ணதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அதில் இல்லீகாலிட்டி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து அந்த அதானி சம்மந்தமாக வந்து ஹிண்டன்பர்க் வெளியிட்ட முதல் ரிப்போர்ட்டை, அதை வந்து நீங்கள் வந்து ஆய்வு செய்து அதில் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் தரணும்னு சிபி கிட்ட உச்சநீதிமன்றம் சொல்லும் போது அதோட டைரக்டராக இவங்க இருக்காங்கிற போது ஒரு பெனிஃபிட் வருது. செபி சொல்கிறதுக்கு முன்னாலேயே சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் நீதிபதி கிளீன் சிட் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவரும் கொடுக்கல, அவர் கொடுக்காத போது இவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. அவரை வந்து சாப்பிட்ற வந்து ஆமாம் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிறோம். இவங்க வந்து ஊழல் நடக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு சந்தேகம் வரும். ஓகே, இவங்களோட பழைய கனெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. அதாவதுங்க, பர்சனல் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் நீங்கள் வந்து தவறு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது வேற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு எப்படி அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ரொம்ப தவறான ஒரு சமாச்சாரம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்சேஷனல் நியூஸ். அதாவது மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸாக தான் நான் இதை பார்க்குறேன். இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இன்கேஸ் மாதவி புட்ச் இல்லைன்னா அவருடைய கணவர் இந்தியாவில் இருக்கும்போது வெளியில் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் வந்து அந்த அசைன்மெண்ட் பிரகாரம், அதாவது நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ இல்லைன்னா எம்பி எலெக்ஷன்லையோ நிற்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணுவோம், ஃபார்ம் பி அது மாதிரி சொல்லுவாங்க. அதில் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, முக ஸ்டாலின் கூட காரே இல்லை அப்படின்னு சொன்னார் பாருங்கள், அது மாதிரி நம்ம வந்து போடுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் இருந்து அதில் இவங்க அதை டிக்ளேர் பண்ணியிருக்கல அப்படின்னு சொன்னால் அது அஃபென்ஸு. அது யார் பார்ப்பாங்க? கவர்மெண்ட் தான் பார்க்கும். இப்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தாச்சு. ஹிண்டன்பர்கனுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ கெட்டவன், நீ அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே எல்லாரும் உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஹிண்டன்பர்கை விட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தனி மனித குற்றச்சாட்டாக தான் ஒரு சென்சேஷனலிசம் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு பரபரப்பு கிளுகிழப்புக்காக பண்ணின மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். நாளைக்கு இவங்க மேலே ஏதாவது ஒரு என்கொயரி வந்து நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணல அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க நேத்திக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அது அவங்களுடைய இந்த லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ரொம்ப கிளியராக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே ஐ எம் நாட் ஹோல்டிங் எனி ப்ரீஃப் ஃபார் புட்ச். அவங்களுக்கு நான் வந்து வக்கீல் கிடையாது. ஆனால் ஒரு காமன் மேன், ஒரு லேமேன் மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்க மேலே இன்னும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து இந்த புகார் வந்த உடனேயே அவங்க வந்து இந்த சிபி தலைவர் பொறுப்புலேருந்து அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கணும். இது சம்பந்தமாக அரசு வந்து தலையிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து விசாரிக்கிறதுக்கு இன்னும் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். மூணாவது வந்து பப்ளிக் மணி இன்வால்வ்டு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 5 கோடி பேர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
அதில் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக்குற விஷயமா இது இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் நான். அதாவது 5 கோடி இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் எவ்வளோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, எவ்வளோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, எவ்வளோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுங்கிறத பிரித்து பார்த்துங்க. மெஜாரிட்டி ரீட்டைல் ஹோல்டர்ஸ் தான். உங்களை மாதிரி என்ன மாதிரி ரொம்ப சாதாரண ஆளுகள் தான். அவங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சுப்ரீம் கோர்ட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. செபி கிட்ட சொன்னாங்க. ஆன் தட் பேசிஸ் வந்து செபி இஸ் இஷ்யூவிங் நோட்டீஸ் டு ஹிண்டன்பர்க். அப்போ ஹிண்டன்பர்க்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? அந்த மார்க் கிங்டன் அப்படிங்கிற கம்பெனி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துச்சு. என்ன கொடுத்துச்சு தெரியுமா? அவங்க தான் அந்த 12,60,000 கோடி ரூபாய் லாஸ் ஆன போது அந்த ஒரு செஷனில், அந்த 2-3 செஷனில் லாஸ் ஆச்சு இல்லையா, அப்போது அதில் மேக்சிமம் ஷேர்ஸ் வாங்கி விற்றது அவங்க தான். அப்போது இவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ வந்து இந்த ஹிண்டன்பர்க்னுடைய இதில் நீ வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு நாங்கள் யார் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் கேட்போம். எங்களுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்ட்லி லீகல் டு கெட் அட்வைஸ் ஃப்ரம் எனி சோர்ஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஹிண்டன்பர்க்கு அவங்க பண்ணியிருந்தால் நியாயப்படுத்தணுமா வேண்டாமா? நியாயப்படுத்தலை. ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்க, இவங்க வந்து ஷேர் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து டெட்டு ஜாஸ்தியாக இருக்குது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப கடுபாடு இருக்குது, அதில் வந்து கணக்குகள்லாம் கரெக்டாக காமிக்கலை, அவங்களுடைய கடன் எவ்வளவுங்கிறத சரியாக காமிக்கலை, இந்த இடத்துல டிஃபால்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த இடத்துல டிஃபால்ட் ஆகிட்டு இருக்குது, இதெல்லாம் சொன்னால் பரவாயில்ல. ஒன்றுமே சொல்லாமல் மார்க்கெட் மேனிப்புலேஷன், அவ்வளோதான், கம்பெனி க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் போட்ட பணம் எல்லாம் அப்படியே போயிடும், நீங்கள் வாங்கின பங்குகள் எல்லாமே வந்து 0 ரூபா ஆகிடும், அதனால் உங்களுடைய முதலீடுகள்லாம் போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சென்சேஷனலிசம் பண்ணிங்கன்னா ஏதாவது ஆதாரம் கொடுக்க வேண்டாமா? அவங்க ஆதாரம் எங்கே கொடுத்துருக்கணும்? அவங்க கூட இந்தியாவில் வந்து செபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அது ஒன்றுமே கொடுக்கல. சும்மா அப்படியே அதை காற்றுல ஒரு மேட்ரை சொல்ல வேண்டியது, உடனே அது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும், உடனே அப்படியே மார்க்கெட்டு கீழே விழும், அது கீழே விழுந்த உடனே அந்த விலை குறைஞ்ச உடனே நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம், விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ ரெண்டாவது நீங்கள் காங்கிரஸ் பற்றி கேட்டீங்க. காங்கிரஸே இதுக்கு பின்னால் இருக்குது. இல்லை, பின்னால் இல்லை, அவங்க ரியாக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க, இவர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, சசி தரூர், இவர் பவன் கேடா 3 பேரும் என்ன சொல்கிறாங்க. பவன் கேடா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மேட்டர், அதாவது இந்த செபி சேர்மன் இந்த பங்குகளை அதாவது அடானி குழுமத்தின் பங்கு நிறுவனத்தில், அதாவது அவங்களுடைய ஃபண்ட்ஸில் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமா? பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ இன்வால்வ்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் எப்படி அதில் இன்வால்வ் ஆக முடியும்? இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அவ்வளோதானே. இன்வெஸ்டிகேட் பண்ணால் தெரிஞ்சு போயிட போகிறது. அதாவது எதுக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குங்க. இப்போ நேற்றுக்கு தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க, இன்றைக்கி மேட்டர் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு, எல்லா சேனல்ஸ்லேயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். சந்தா கோச்சார் ஞாபகம் இருக்கா? சந்தா கோச்சாருக்கும் வீடியோகான் வேணுகோபால் தூத்துக்கும் ஏதோ ஒரு மணி டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மேட்ரு கையில் எடுத்தாங்களா இல்லையா? யார் எடுத்தாங்க? காங்கிரஸ்காரங்களா எடுத்தாங்க? இந்த கவர்மெண்ட் தானே எடுத்தது, மோடி கவர்மெண்ட் தானே எடுத்தது. இன்றைக்கி சந்தா கோச்சாரோட நிலை என்ன? அது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சந்தா கோச்சார் பதவி விலக வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி இவங்க மேலே தான் தப்பு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க பதவி விலகுவாங்க. உடனே இவங்களை வந்து பதவியிலேருந்து இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுங்க. நான் வந்து இந்த அசைன்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் நான் அடானி குழுமத்தினுடைய ஸ்டாக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அடானி எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஆதாரம் வேணும். சும்மா குருட்டாம்போக்கில் ஒரு ஆதாரமே இல்லாமல், புள்ளிவரமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வச்சுவிட்டு அதனால் நீ பதவி விலகுலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ரொம்ப சீரியஸ் மேட்டர். இவங்க வந்தது பிறகு நிறைய இந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம இதெல்லாம் இன்சுலேட் பண்ணணும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை இன்சுலேட் பண்ணணும், அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்லலாம் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் செல்லிங்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதே மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் பண்ண முடியாது. தெர் ஆர் செவரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அஸ்திவாரத்தை ரொம்ப கட்டியாக போட்டிருக்கிறாங்க. இதை ஆடவே ஆடாது. எந்த புயல் வந்தாலும் ஆடாது. இது புயல் இல்லை. திஸ் இஸ் அ ஸ்டார்ம் இன் அ டீ கப், அவ்வளோதான். அதாவது ஒரு ஸ்டார்ம் இன் அ டீ கப்னு சொல்ல தெரியும் இல்லையா? இது வந்து மண்டூஸ் புயல் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன சமாச்சாரம், ஒரு காற்று அடிக்குது, போயிடும், அது அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் பற்றி கேட்டீங்க. எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது இந்த விஷயத்தில். எனக்கு ரொம்ப வருத்தம். காங்கிரஸ் வந்து இதை ஏன் திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க. அப்போ கூட காங்கிரஸ் தான் எடுத்தது. ஆமாம். அதில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்க்கணும். பாராளுமன்ற தொடர் நடக்கும், அல்லது பட்ஜெட் தொடர் நடக்கும், அல்லது எலெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி சமயங்களில் தான் கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க அவங்க. வெளிநாடில் ஏகப்பட்ட சக்திகள் இருக்குங்க. இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவில் உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்த வேண்டும், இதெல்லாம் அவங்களுடைய பிளான். குடியுரிமை சட்ட திருத்தத்தின் போது எவ்வளோ பெரிய கலவரம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதில் காலிஸ்தான் ஃப்ளாகை கூட மாட்டிட்டாங்க அங்கே. இதில் விவசாயிகள் கலவரத்தில் கிட்டத்தட்ட 10 மாதம் விவசாயிகள் கலவரம். என்ன அவசியம் இருக்குது? இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? வெளிநாட்டு சக்திகள் இருக்கிறாங்க. ராத்சைல்ட் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இல்லை ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இல்லை தெர் ஆர் சோ மெனி அதர் ஃபவுண்டேஷன்ஸு. அவங்க எல்லாம் ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்றாங்க. $10 பில்லியன் வச்சுட்ருக்காரு. அவர் இந்தியாவுக்கு மட்டும் அலோகேட் பண்ணுறாங்க. நம்ம பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுற மாதிரி இந்தியாவுக்கு மட்டும் $10 பில்லியன் அலோகேட் பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சு தான் இவங்கெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டோம். இந்த சக்திகள் எல்லாமே ஏன் கிரேட்டா துன்பர்க் மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 10-15 வருஷம் முன்னால் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லெக்சர் கொடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஷி பிகேம் an இன்டர்நேஷ்னல் அம்பாசடர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சுக்கு இன்டர்நேஷ்னல் அம்பாசடர். அந்த பொண்ணுக்கும் நம்ம பஞ்சாபில் இருக்கிற தரகர்களுக்கும் விவசாயிகள் என்ற போர்வையில் இருக்கும் தரகர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்களை பற்றி அந்த பொண்ணுக்கு என்ன அறிவு இருக்க முடியும், ஞானம் இருக்க முடியும்? ஆனால் அவங்க கூட மேட்டரில் வந்து ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சக்திகளெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களெல்லாமே இதுக்கு பின்னால் இருக்கும்போது காங்கிரஸ் அவங்க பின்னால் தான் போகுது. கரெக்டாக நீங்கள் பாருங்கள், கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. கபில் சிபல் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது லண்டனில் போயிட்டு அவங்கள சந்தித்து ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி மணிசங்கர் ஐயர் என்ன பண்ணார்? இந்த மோடியை பதவியிலேருந்து இறக்கணும். பாகிஸ்தானில் போயிட்டு அவங்கக்கிட்ட போய்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாரு, ஐயா நீங்கள் தான் பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு. போய் ஒரு பாகிஸ்தானில் போயிட்டு நீங்கள் கேட்குறீங்களே, நம்ம நாட்டு பிரதமர் பதவியிலேயே இருந்து இறக்குங்கள் அப்படின்னுட்டு. ரொம்ப கேவலமா இல்லையா? அதே மாதிரி தான் இன்னொருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருந்தார், நெல்லை கண்ணன். ஞாபகம் இருக்கா? நெல்லை கண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஃப்ரெண்ட். அவர் தமிழ் புலவர். அவருடைய பேச்சை கேட்டால் இன்றைக்கி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்கும். ராமாயணம் பற்றியெல்லாம் பேசினார்னா ரொம்ப கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும். என்னுடைய அபிமானம். அவரோட அபிமான தமிழ் ஆசிரியர் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணிவிட்டார், ஒரு இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் போய் நீங்கள் தாண்டா ஜோதியை முடிக்கணும் அப்படின்ட்டார். அதாவது மோடி அமித்ஷாவை ஜோதியை முடிக்கணும்னு என்ன அர்த்தம்? போட்டு தள்ளுங்கன்னு அர்த்தம். ஓப்பனாக பேசியிருக்காரு. அவருக்கு மேலே கேஸ் போட்டாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் இறந்து போயிட்டார். அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கேம்பிரிட்ஜ்லேயும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் போயிட்டு ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு பாருங்கள். அங்கே இவர் போனார்னு சொன்னால் அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது சாம் பிட்ரோடா தான், அங்கிள் சாம். அங்கே போய் ஒரு அந்த இதில் அந்த யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை அப்படின்னு வேறு நான் படித்தேன். கேம்பிரிட்ஜில் ஒரு பர்டிகுலர் டேயில் இவங்க பேசின மாதிரி ஒரு ஆடியோ வீடியோ வந்தது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கலை, திஸ் இஸ் நாட் அ ஷெட்யூல்டு மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஸ்ஃபோர்டினுடைய கேம்பிரிட்ஜினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்திருக்குது. அது இவங்க என்ன பண்ணுவாங்க, போய்ட்டு ஒரு ஆடிட்டோரியம் புக் பண்ணிவிட்டு ஒரு நடத்துவாங்க. அது மோஸ்ட்லி யார் வரதுன்னு கேட்டால் பங்களாதேஷ் முஸ்லீம்ஸு, பாகிஸ்தான் முஸ்லீம்ஸு, அப்புறம் இந்த யமனு, சிரியா அங்கே இதெல்லாம் வரவங்கலாம் வருவாங்க.
அவங்க மத்தியில் இவர் வந்து இந்தியா பற்றி குறை சொல்லிவிட்டு உட்காந்துருப்பார். இந்தியாவில் ஜனநாயகம் செத்து விட்டது, பிரதமர் நரேந்திர மோடி சர்வாதிகாரியாக மாறிவிட்டார், இஸ்லாமியர்களுக்கெல்லாம் அது இல்லை இது இல்லைன்னுட்டு. இவங்களுக்கு நல்லா உப்பு சப்பு சேர்க்கறதுக்கு யார் உதவி பண்ணுவாங்க தெரியுமா? பாராக் ஒபாமா. பாராக் ஒபாமா முன்னாள் அமெரிக்க அதிபர். அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஆஹா பாரதத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இருக்குது பாருங்கள், வேர்ல்டு வாட்ச் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் கூட இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக இது மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஹிண்டன்பர்கினுடைய முதல் அறிக்கை எப்போ வந்ததுன்னு கேட்டால் எக்ஸாக்ட்லி 2 நாள் முன்னால், அதாவது இவங்களுடைய ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ, அடானியோடைய இந்த ஃபாலோ ஆன் அடானி என்டர்பிரைஸோட ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ 20,000 கோடி ரூபாய். அந்த காலகட்டத்தில் அதுவும் என்ன சார், கொரோனாலேருந்து நாங்கள் வெளியில் வந்திருக்கோம் அப்போ தான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் 20,000 கோடி ரூபாய் பப்ளிக் இஷ்யூ, ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் வெரி பிக் இஷ்யூ மேட்டர், பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த விற்பனையை எப்படியாவது தடைப்படுத்தணும், தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தினால அவங்க அதை கொண்டு வராங்க. உடனே பாராளுமன்றத்தில் பயங்கரமாக பேசப்படுகிறது. இந்த காங்கிரஸுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், எப்படியாச்சும் நரேந்திர மோடியை பதவியிலேருந்து இறக்கிடணும். இந்த ட்ரிப் எப்படியோ நம்ம வந்து ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எல்லாம் சொல்லி கட்டாக்கட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆகஸ்ட்லேருந்து 8,500 ரூபா வந்துடும் அப்படின்லாம் நாங்கள்லாம் எழுதி கொடுத்துட்டோம். அதனால ஒரு 40 சீட்டு உங்களுக்கு அதிகமாக வந்துச்சு. முதல்ல 55 சீட்டு, இப்போது 40 சீட்டோ 30 சீட்டோ அதனால் வந்துருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு கூட நரேந்திர மோடியை வந்து பிரதமராக வருவதை தடுக்க முடியவில்லையே. மு.க. ஸ்டாலின் சொன்னார்ல, யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை நாங்கள் டிசைடு பண்ணுவோம். பண்ணினீங்களா? தடுக்க முடிஞ்சுதா அவங்களால? நரேந்திர மோடி திரும்பி பிரதமராக வந்துட்டார். இன்னும் 5 வருஷம் அவர் தான் பிரதமராக இருக்க போகிறாரு. நாம் அப்படி நினைக்கிறோம். அதுக்கப்புறமா அவர் போனதுக்கப்புறமாவும் கூட பாரதிய ஜனதா கட்சி தான் வரப்போகுது. 400 அவங்களுக்கு வரல சார். எனக்கும் ரொம்ப வருத்தம் தான். இதை ரொம்ப சரியாக கணிச்சது யார் தெரியுமா? பிரசாந்த் கிஷோர் கிடையாது, யோகேந்திர யாதவ் அப்படின்ட்டு ஒருத்தர் பர்ஃபெக்டாக கணிச்சார். 50-50 தான் வரும் அப்படின்ட்டார் அவர். நான் சொன்னேன் 50-50ன்னு. அவர் வந்து கொஞ்சம் அப்படி வரும் அப்படின்னாரு. 45-55 அப்படி தான் வரும் அப்படின்னாரு. கரெக்டாக இவங்களுக்கு 45 வந்து இவங்களுக்கு 55 வந்து கரெக்டாக. அது எப்படி தான் அவர் கணிச்சார் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் இன்னும் கிரவுண்டு லெவலில் போய்ட்டு எல்லாரையும் போய் பார்த்துட்டு பேசிட்டு போவார். சரியான ஆள். அதனால் நாட்டுக்கு நல்லதில்லை. ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க. இப்போது 2029 இவங்க தான் திருப்பி வரப்போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், 2017 குஜராத்தில் எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் காங்கிரஸும் பிஜேபியும் பக்கத்தில் வந்துச்சு. இவங்களுக்கு 100, அவங்களுக்கு 100, மொத்தமாக ப்ராப்ளம் 220 சீட்டு அவ்வளோவா, 100, 105 அந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருந்தது. அப்போது கடைசியில் ஒரு 4-5 சீட்டு அதிகமாகி பிஜேபி ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்துருச்சு. மூச்சு முட்டிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ போகிறண்டா, தப்பிச்சோம் பிழைச்சோன்ட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போது காங்கிரஸில் இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க, இட்ஸ் அ மாரல் விக்டரி அப்படின்னாங்க. 2022 வந்தது, 5 வருஷத்துக்கு அப்புறம். அந்த தொங்கு பாலம், மோர்பி தொங்கு பாலம் இல்லையா, அது அருந்து கீழே விழுந்துச்சு. யாரோ 2 பேர் பசங்க உங்களை மாதிரி பசங்க போய்ட்டு சேஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதை ஆட்டின உடனே கீழே விழுந்துருச்சு. அது 158 பேர் கீழே விழுந்து ஜலசமாதி ஆயிட்டாங்க. கரெக்டாக? அப்போது நாமெல்லாம் என்ன நினச்சோம், அவ்வளோதான், இன்னுமே குஜராத்தில் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சோம். என்னாச்சு? 156 இடங்கள் ஜெயிச்சு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அதே தான் 2029 இவங்க பண்ண போகிறாங்க. இல்லை, அதுக்கு முன்பாக ஒய் அதானி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக ஏன் இந்த நிறுவனம் வந்து அதானி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி? கரெக்டான கேள்வி. நீங்கள் ஏன் அடானின்னு கேட்குறீங்க? ஏன் அடானி, ஏன் அம்பானின்னு கேட்கணும் நீங்கள். பாராளுமன்றத்தில் அவர் என்ன சொன்னார்? A1 சொல்லட்டுமா, A2 சொல்லட்டுமான்னாரு. தப்பு இல்லையா அது? A1 A2ன்னு யாராங்க சொல்லுவீங்க? அக்யூஸ்டுன்னு சொல்லுவீங்க. அவர் எப்படிங்க அக்யூஸ்டு? அக்யூஸ்டு அப்படின்னு சொன்னால் அவர் மேலே தான் வழக்கு இருக்கணும் சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், அடானியை பற்றி எனக்கு தெரியும், அம்பானியை பற்றி தெரியும். அம்பானியில் 2 குழுக்கள் இருந்தது. எம்பி காமத்தை வந்து 2 பேரையும் பிரித்தாங்க இல்லையா. திருபாய் அம்பானி போன பிறகு அவங்களுடைய மனைவி என்னுடைய 2 பசங்களுக்கும் பாகப்பிரிவு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்களே, அவர் பண்ணினார் இல்லையா, காமத் பண்ணார். அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு தெரியும் முகேஷ் அம்பானி
அனில் அம்பானி ஏடிஏஜின்னு இது பேர் வச்சுருவாங்க. அனில் திருபாய் அம்பானி ஏடிஏஜி குரூப்பு. இது வந்து முகேஷ் அம்பானி குரூப்பு. நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் மேலே அனுப்பிச்சோன்னு வச்சுங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு, அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இது என்னப்பா, அனிலா முகேஷான்னு கேட்பாங்க. நாங்கள் அனில் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே வச்சுருவாங்க, மறந்துடு வாசுதேவன் அப்படிம்பாங்க. முகேஷா, முகேஷ்கிட்ட ஏதாவது வரதா பாரு அப்படிம்பாங்க. முகேஷ் அம்பானி லோன் ப்ரொப்போஸலே கொடுக்க மாட்டார், அவங்களுக்கு லோனே தேவையில்லை. முகேஷ் அம்பானி கொடுக்க மாட்டார், எல்என்டி கொடுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, லோனே கேட்க மாட்டாங்க சார். அவங்க ஷாப்பூர்ஜி பேலஞ்சி லோன் கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும், யாருமே கேட்க மாட்டாங்க லோன். அந்த மாதிரி கம்பெனிஸு. அடானி இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் டிஃபால்ட் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் இல்லை. முகேஷ் அம்பானி எந்த லோன்லேயும் டிஃபால்ட் கிடையாது. ராகுல் காந்தி வந்து பொய் சொல்லிக்கிட்டு திரிஞ்சார். என்ன சொன்னார், உங்கள் பாக்கெட்லேருந்து 30,000 கோடி ரூபாய் எடுத்து பிரதமர் மோடி அனில் அம்பானியினுடைய பாக்கெட்டில் போடுகிறார் சொன்னாரா இல்லையா 2019? ரஃபேல் சமாச்சாரம். ரஃபேல் சமாச்சாரத்தையும் ஊற்றி மூடிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ கூட அவங்க சொல்கிறாங்க இதில் ஃப்ரான்ஸில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க வந்து அதை ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற. ரீஓப்பன் பண்ணனா வரட்டும், பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா. ஆனால் அதுக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அதுக்கும் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தங்கிறத நீங்கள் யாராவது ப்ரூவ் பண்ணால் தான் உண்டு. அது அப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அனில் அம்பானி அடானியை மட்டும்தான் இவங்க குறி வைக்கிறாங்க. இவங்களுடைய அந்த இது பாருங்கள், முரண்பாடு எப்படின்னு பாருங்கள். நீங்கள் அடானி அம்பானியே குறி வைக்கிறீங்க, அவங்க வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு. அதாவது அவங்க எப்படி தொடர்ச்சியாக வளர்ந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களாம் வயசில் ரொம்ப இளவட்டம். நான் வந்து 1980லேருந்து இந்த விமல் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? பாலியஸ்டர் ஃபைபர் ஆரம்பித்தாங்க அவங்க, ரயான் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க திருபாய் அம்பானி. அந்த காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் அப்போல்லாம் ரிலையன்ஸு நீங்கள் வாங்கின அதுதான் ஹாட்டஸ்ட் ஸ்டாக்கு மார்க்கெட்டில். நான் சொல்கிறேன் 40 வருஷம் முன்னால். அப்போது நான் வந்து சென்னையில் தான் இருந்தேன். அந்த காலத்துலேருந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அம்பானி இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி. ஒரு பட்ஜெட்லேயும் இவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை கொடுக்கணும், காட்டன் ஃபைபருக்கு இவ்வளோ சலுகை கொடுக்கணும், இது பாலிவினைல் ஃபைபருக்கு வேறு மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அவர் சொல்லி தான் பட்ஜெட்டே போடுவாங்க. நாங்கள்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற சமயத்தில் என்ன பேசிக்குவோம் தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டே திருபாய் அம்பானி தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவேன். நானே சொல்லியிருக்கேன், ஐ ரிமெம்பர் தோஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த காலேஜஸில் அப்பப்போ லெக்சர்லாம் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவோம். நானே சொல்லியிருக்கேன், அது திருபாய் அம்பானி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பட்ஜெட் போடுவார் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு காங்கிரஸ் அவங்கள ஊக்குவிச்சிருக்கு. அதே மாதிரி தான் அடானி கூட பல்வேறு சமயங்களில் காங்கிரஸினுடைய உதவியால் தான் இந்த மாதிரி மேலே வந்திருக்கிறாரு. ஒன்ஸ் இவங்க மேலே வந்ததுக்கப்புறம் சார் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கம்பெனி டைவர்சிஃபை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, வேறு தொழில்கள் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. பெட்ரோகெமிக்கல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு சாரி ட்ரேடிங், பெட்ரோல் இது மாதிரி ஆரம்பித்து பெட்ரோகெமிக்கல்ஸ் காம்ப்ளெக்ஸை கட்ட பாதாளகங்கால. அதே மாதிரி இங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிலக்கரி சுரங்கம் ஆரம்பித்தாங்க, மின் உற்பத்தி ஆரம்பித்தாங்க, போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷன். அவங்க லாஸ்ட் 20-25 இயர்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எஸ்பெஷலி இன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸு. அதாவது நம்மளை மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறது, ரோடு டெவலப் பண்ணுறது. ஏன்னா 2000க்கு அப்புறம் தானே அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்ததுக்கப்புறம் தானே நம்ம வந்து 4 லேன் ரோடுனா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அது முன்னால் 2 லேன் தான். ஒரு ரோடு இருக்கும், நடுவில் வந்து வெள்ளை கோடு போட்டிருப்பான், அதோட சரி. அப்புறம் 2 பக்கமும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அதில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்த பிறகு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ரோடு போடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டுட்ருக்கோம். இப்போ ரோடு ப்ராஜெக்ட் ஆகட்டும், இதாகட்டும், விமான நிலையம் கட்டுவதாகட்டும், துறைமுகங்கள் கட்டுவதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது பெரிய பெரிய பிரிட்ஜஸ் கட்டுவதாகட்டும், மலைக்கு மேலே ரயில் பாதை கட்டுவதாகட்டும், எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க. நீங்களும் எடுங்க சார், நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலையே. உங்களுக்கு கெப்பாசிட்டி தான் நீங்கள் எடுங்க. எல்லாமே இவங்க வந்து அடானிக்கு கொடுத்துட்டாங்க, அம்பானிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இன்றைக்கி வரைக்கும் அடானி அம்பானி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை டிலே பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் கடன் வாங்கிக்கிட்டு விஜய் மல்லையா மாதிரி ஓடி போயிருக்காங்களா, லலித் மோடி மாதிரி ஓடி போயிருக்காங்களா?
சோக்சி மாதிரி ஓடி போயிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வேலையை கொடுக்குறாங்க, வருமானத்தை பெருக்கிறாங்க, நாட்டின் உற்பத்திக்கு அவர்கள் பங்களிக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு 2 பெரிய 3 பேர் தான் சார். அடானி, அம்பானி, டாட்டா. வேறு ஏதாவது குழுமம் பேர் சொல்லுங்கள், பெரிய குழுமம். அவ்வளோதான். பிர்லாலாம் பிரிஞ்சு போயிடுது, மஃபர்லால் பிரிஞ்சு போயிடுது, அப்புறமா இது கோட்டக்கு பிரிஞ்சு போயிடுது, அந்த மாதிரி மஹிந்திராலாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுது. அவ்வளோ பெரிய கம்பெனி 3 தான். டாட்டாவை பற்றி ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க? ஏன் அப்படின்னா, அடானி அம்பானி குஜராத்திஸு, மோடி அமித்ஷா குஜராத்திஸு. உங்களுக்கு தான் குஜராத்திஸ் கண்டாலே பிடிக்காதே. அதனால் இவங்க 2 பேரையும் மோடி கூட இது அப்படியே க்ளோஸ் பண்ணி கம்பேர் பண்ணி இதனால் மோடிக்கு தலைவலி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். அதனால் வந்து மோடி தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வார், தன்னை தானே காப்பாற்றிக் கொள்வார், வரும் அம்புகளை எல்லாம் தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவார், அவருடைய நிர்வாகம் கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும். என்ன பேர் கெட்டு போச்சு? இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். அடானி அம்பானி பற்றி இவ்வளவு நீங்கள் பேசுகிறீங்களே, இவங்க வந்து என்னது அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக அடானி அம்பானிக்கு திட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்குமா? இருக்காது. ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் அவங்க வந்து நரேந்திர மோடியினுடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டை உங்களுக்கு தர விடாமல் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் சொல்லுங்கள். கோர்ட் இருக்கவே இருக்குது, போங்க. கோர்ட்டில் உங்கள் ஆளுங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆர்எஸ் பாரதி சொல்லலையா, நீதிபதிகள்லாம் எங்கள் ஆளுங்க தான் அப்படின்ட்டு போங்க கோர்ட்டுக்கு. காங்கிரஸ் எக்கோ சிஸ்டம்லேயும் இருக்குது. இன்றைக்கும் காங்கிரஸ் எக்கோ சிஸ்டம் அப்படியே டைட்டாக இருக்குது. நரேந்திர மோடியால் 10 வருஷத்தில் அதை உடைச்சி எறிய முடியல. இன்றைக்கும் அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க. நான் குத்தம் சொல்லலை, நீதித்துறையை நான் குத்தம் சொல்லலை, எக்கோ சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். காங்கிரஸ் எக்கோ சிஸ்டம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் பல்வேறு இடங்களில் ரொம்ப ஆழமாக வேரூன்றி கிடக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணவே முடியல நரேந்திர மோடியால். அதனால் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஹிண்டன்பர்கு செபியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். இல்லையானா அவங்க ஏதாவது ஒரு லாயரை கூப்பிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குப்பா, இந்தப்பா ஆதாரம் கொடுக்குறேன், புள்ளி விவரம் கொடுக்குறேன், நீ போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணு உச்சநீதிமன்றத்தில். அவங்கள உச்சநீதிமன்றம் உடனே சுவமோட்டம் எடுத்துருவாங்க. ஆஹா அப்படியா, நாங்களே வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா விஷயத்துலையும் அவங்க தானாகவே முன்வந்து எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆனந்த வெங்கடேஷ் மாதிரி. ஆனந்த வெங்கடேஷ் நல்ல விஷயத்துக்கு தான் முன்னால் வர்றாரு, அது வேறு விஷயம். உச்சநீதிமன்றம் முன்னால் வந்து எடுக்கட்டுமே, ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சும்மா குருட்டாம்போக்கில் ஆஹா இவன் மோசம், இவன் வந்து அடானியில் பங்கு வாங்கியிருக்கிறான், அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸை பற்றி ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் அடானி அம்பானியை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, டாட்டாவை பற்றி பேசலை. அடானி அம்பானியை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அடானி அம்பானி இன்னும் வளருவதற்கு ஏன் வழிவகுக்கிறீர்கள்? விழிஞ்சம் போர்ட்டு இவங்களோடது. இப்போ ரீசன்ட்லி தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி முதல்வர் அவர் வந்து அவர் கூப்பிட்டு அக்ரிமெண்ட் போடுறாரு. நம்மவர் என்ன பண்ணுறார்? பரந்தூர் ஏர்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் பண்ணுங்கள். காட்டுப்பள்ளி நீங்கள் பண்ணுங்கள். ஏங்க வேறு ஆள் கிடைக்கலையா உங்களுக்கு? ஜெகத் ரட்சகன் பண்ண முடியாதுன்றீங்களா? மாரன் பிரதர்ஸ் பண்ண முடியாது? அது ஏர்போர்ட் பில்டிங் இஸ் ஒன்லி சிவில் ஒர்க்கு, சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கு. ஓகே, சிவில் அண்ட் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டு. ஏன் G2 பண்ண முடியாதா? கொடுங்கன்ற நான். ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் அடானி அம்பானி கூப்பிட்றீங்க? அவங்க அடானி அம்பானி தான் இவங்களுக்கு வேணும். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமோ, காங்கிரஸ் டிஎம்கேல வந்து எப்படின்னா சனாதனத்தை ஒழிப்பாங்க, பிராமணர்களை எதிர்ப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பிராமணர்களை, அதாவது வேதம் படித்த பிராமணர்களை வீட்டுக்குள்ளே உட்காந்து வச்சுக்கிட்டு பூஜை பண்ண சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் போயிட்டு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுவாங்க. வீட்டிலையே வந்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், அந்த சாந்தி இந்த சாந்தி எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஒரு டபுள் கேம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது, அடானி அம்பானியே ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு, ஒரு 2 விப் மாதிரி வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி அடிக்கலான்னு பார்க்குது. பட் அட் த சேம் டைம் இதே காங்கிரஸ் தலைமை அவர்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு சொல்ல முடியல, அடானி அம்பானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சார், அடானி அம்பானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க. கம்யூனிஸ்ட்காரன் கொடுத்துருக்கான் கேரளாவில், என்ன அவசியம்?
ஏன் அடானியை தவிர வேறு யாருமே போட்டி போடலையா? திங்க் பண்ணுங்கள். போட்டி போடத்தான் செய்வாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. 25 கம்பெனி ஆந்திராவில் இருக்குது. ஆல் ஹைதராபாத் ஹெட் குவார்ட்டர்டு. ஹைதராபாத் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அது 18 பேர் எனக்கு தெரியும். ஜிவிகேலேருந்து ஆரம்பித்து 18 பேர். அவங்களால பண்ண முடியாது. இவங்க அடானி அம்பானி என்ன பண்ண போகிறாங்க? அதனால் இவங்க வந்து நல்லபடியாக அவங்களுடைய தொழிலை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. பொருள் ஈட்டுறாங்க. எந்த விதமான அக்கௌண்ட்டு ஹெராஃபேரி கிடையாது. எந்த விதமான அக்கௌண்ட் மோசடி, கணக்கு வழக்குகள் மோசடிகளோ இல்லைன்னா இது மார்க்கெட் மேனிப்புலேஷன்ஸு, ப்ரைஸ் மேனிப்புலேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது எந்த லோன் அக்கௌண்ட்டும் டிஃபால்ட் ஆகலை. அப்படி இருக்கும்போது இவங்க மேலே குற்றம் சாட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அதனால தான் எனக்கு வந்து காங்கிரஸ் கட்சி மேலே சந்தேகம் வருது. நரேந்திர மோடி என்ன சொன்னார் சார் எலெக்ஷனுக்கு முன்னால்? அது 4வது 5வது ஃபேஸ் வந்த உடனே இந்த மைனாரிட்டிஸ் பற்றி பேசினதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்? அடானி அம்பானி பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு வந்து எவ்வளவு ட்ரக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டார். நரேந்திர மோடி இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் அதுக்கு பின்னால் ஏதாவது இருக்கும், இல்லாமல் இருக்காது. இவங்க வந்து நான் உங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு வேணால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் அதானிக்குமா? காங்கிரஸ் கட்சிக்கும் அதானிக்குமா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? காங்கிரஸ் கட்சி அடானி அம்பானி 2 பேரும் இல்ல. அதானியை வந்து விசாரிக்கணும். அதானியை வந்து தொடர்ச்சியா வந்து பார்லிமெண்ட்ல அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது ராகுல் காந்தி தான். ஆமாம், அடானி மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் அம்பானியை விட்டுட்டாங்க. அம்பானி விட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல. அதனால் நம்ம கூட சின்னவர் கூட போயிட்டு வந்தார். ஸ்பெஷல் விமானத்தில் போயிட்டு வந்தார். அங்கே போய் யாரோ சொல்லி அப்புறம் இங்கேருந்து ஸ்பெஷலாக போயிட்டு வந்தாங்க. அதனால் இப்போ வந்து அம்பானி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அடானி இப்போ ப்ராபப்ளி அடானி பணம் கொடுக்கலையோ என்னமோ யாருக்கு தெரியும்? இன்னும் நரேந்திர மோடிக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து உளவுத்துறை என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் வராது. நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு 1 and 2 ஒரு 2-3 தரவுகள் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம பேசுகிறவங்க தான். நரேந்திர மோடி அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து இட்ஸ் எக்ஸ்போஷர். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய இரட்டை வேடம் நான் சொல்ல மாட்டேன், பல்வேறு வேடங்கள் அவங்க போடுறாங்க. அதில் ஒரு நாளே அவங்க மாட்டின்னு முழிக்க போகிறாங்க. இந்த நேர்கால இறுதியான கேள்வி, இதில் வந்து இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு செபி டைரக்டர் வந்து அவங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை தேவையே கிடையாது சார். குற்றச்சாட்டு வந்த உடனே பதவி விலக அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்க என்னம்மா வாட் ஆர் த டீட்டெயில்ஸு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னால் இப்போ ஆல்ரெடி அந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. லா மினிஸ்ட்ரி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். லா மினிஸ்ட்ரி கண்டிப்பாக இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் கொடுக்கணும், எந்தெந்த கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்துகிட்டு எங்கேயா ஒரு இடத்துல நீங்கள் வந்து மூடி மறைச்சிருக்கிறீங்க, எனக்கு வந்து கார் இருக்குது ஆனால் நான் அவங்க டிக்ளரேஷன் பண்ணலை, எனக்கு வந்து இவ்வளோ சொத்து இருந்தது அந்த சொத்தை நான் மறைச்சிட்டேன், அதாவது செல்வப்பெருந்துக்கு மாதிரி வச்சுக்கோமே. இங்கிலாந்தில் காலேஜ் இருக்குது ஆனால் அதை காமிக்கலை. அஃப்கோர்ஸ் அது அவருடைய மிஸ்ஸஸ் பேரில் மாற்றிட்டாங்க, வேற விஷயம். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அங்கே ஒரு காலேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு கூட தான் என்னமோ ப்ராப்பர்ட்டி இருக்குது. லண்டனில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஜெர்மனியில் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குது, மிலன் அப்படிங்கிற ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளாம் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் அதை வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு குற்றம். அந்த மாதிரி ஏதாவது இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ.